அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆணி மாதம் ஏற்படுத்தி தருது. எந்த ஒரு புதிய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அது புதிய படிப்பாக இருந்தாலும் சரி, புதிய வேலை, புதிய தொழில், புதிய முயற்சி, அனைத்துக்குமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வின் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி இயங்குற ஒவ்வொருத்தருக்கும், ரிஷபராசினியர்களுக்கும் இந்த ஆணி மாதம் வெற்றியை கொடுக்க போகிறது. மேலும் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புணர்வு, நீங்கள் உங்களை நீங்களே மெருக்கேற்றி அந்த பொறுப்புணர்வு உங்களை சார்ந்து இருக்கக்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்த போகிறீங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரி, உங்களுடைய முடிவை கைவிடாத நீங்கள் அந்த தன்னம்பிக்கை, உங்களுடைய சுய முயற்சி, உங்களுடைய அலசலால் மட்டுமே ஒரு உயர்வான இடத்துக்கு வர முடியும். அதற்குண்டான அனைத்துமே நீங்கள் முயற்சி பண்ணிடுவீங்க. இந்த மாத காலம் உங்களுக்கு கடின உழைப்பாளி, அதற்கேற்ற மாதிரியான பலன் கிடைக்கும். வருமானம் வரும், ஆனால் அதை கவனமாக கையாள வேண்டும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. யாராவது ஏதாவது சாட்சி கையெழுத்து கேட்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்படா சறுக்குவீங்கன்னு பார்த்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு உங்களை சுற்றி அந்த மாதிரி உங்களை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எதிர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிப்பு தடைபட்டு போனவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த படிப்பின் மூலமாக மாற்றம் ஏற்படும். உயர்கல்வி கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாங்க. ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆணி மாதம். அதாவது சில விஷயங்கள் கவனமாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. நிறையா நான் ட்ரை பண்ணிட்டேன், கட் ஆஃப் 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய காதல் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, எதுலையாவது ஒன்றில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, லாட்ரி சீட் போடலாமான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் புதுசாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. ஏற்கனவே இருக்கிற தொழில், ஏற்கனவே இருக்கிற வேலை அப்படிங்கிற பழைய இதில் அப்படி கன்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம். வேறு ஏதாவது புதிய முயற்சி, உங்களுடைய சுய முன்னேற்றத்தில், சுய உழைப்பில் ஏதாவது சுய முயற்சி பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வச்சு ஒரு இது போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக வேணாம். எடுத்தனே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சு அளவாக செஞ்சு உங்கள் தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட ஒரு நல்லுறவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அம்மன் கோவிலில், அதாவது மகாலட்சுமி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை ஒரு உடை இல்லாமல், சரியான உடை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடை வாங்கி கொடுங்க. குளிரில் இருக்கிறவங்களுக்கு போர்வைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. சில பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் கவனம் வேணும். அதாவது நீங்கள் எப்போவுமே சேமிக்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சேமிப்பீங்க. அந்த சேமிக்கிறதுலேருந்து கையில் எடுத்து செலவு பண்ணால் உங்களால் அது முடியாது. எவ்வளோ தூரம் சேமிக்கணுமோ அவ்வளோ தூரம் சேமிக்கணும்னு நினைப்பீங்க. தேவைக்கு கூட பயன்படுத்தாமல் ரொம்ப இழுத்து பிடிச்சி கொண்டு போகணுங்கிற மைண்ட் தாட்டு உங்களுக்கு இருக்கும். அதையும் ஓரளவு வெயிட் பண்ணி கொண்டு வந்து செலவு பண்ணிட்டாலும் அந்த செலவு பண்ணதை எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ரெஸ்ட்டே இல்லாமல் அமௌண்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தமுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலையிலையும் தொழிலையும் மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் வருமானம் வரும். வருமானத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, குழந்தைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம், குழந்தைகளுக்குடைய நல்ல படிப்பு, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்ல ஒரு அழகான குழந்தைகள்,
உங்களை புரிந்து கொண்ட குழந்தைகளாக இருப்பாங்க. இப்போ வேலையில் மாற்றம், வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, பதவி உயர்வுடன் கூடிய வெளிநாடு மாற்றம். மேலும் சொந்த தொழில் பண்ணுறீங்க, ஏற்கனவே இந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிருக்கேன்ப்பா, புதிய ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, இல்லை வெளியூரில் போய் பண்ணலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வெளியூரில் போய் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரும், அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், நிறைய இடங்கள் வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பொதுவாகவே அருமையான ஆணி மாதமாக இருக்குது. நீங்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது ரொம்ப அலட்சியமாக இல்லாமல், உங்களுக்கு உடல்நிலையில் வரும்போது ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சின்னதாக பிரச்சனை, இல்லை உடல் ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, சில நேரங்களில் மன அழுத்தத்தினால பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் புதுசாக அத்தாரிச்சு கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நகை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன, 1 கிராமாவது காயின் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு நகையாவது ஏதாவது சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். அது நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதாவது ஒரு வயதானவங்களாலும் சரி, சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு, வயதானவங்களாக இருந்தாலுமே படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. உயர்கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறையா உங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவீங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலான்னு சொன்னால், புதன்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். புக்கு, நோட்டு, பென்சில், பேனா வாங்கலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள். ரொம்பவே நன்றாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஒரு ஆரோக்கியமும் பெரிய ஒரு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதம் ஒரு புதுசாக பிளான் எதுவும் இல்லாமல் நார்மலான பிளான்லேயே போப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, நான் இந்த வேலையில் விடணும்னு நினைக்கேன், நான் புதிய வேலைக்கு சேரணும்னு நினைக்கேன் அப்படின்னா, அந்த புதிய வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டு வெளில வந்துடுங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே அந்த வேலையை விட்டு விடணும்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லாத ஒரு தாமதத்தை கொண்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு. இது தொழில் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இந்த தொழில் விட்டு நான் புதிய தொழில் பண்ணுறேன், இல்லைனா பார்ட்னர் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை நான் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு இறக்கும் சொல்லும்போது அந்த வெளிநாட்டு மூலமாக வர வருமானம் நன்றாக இருக்கும், அது மூலமாக பண்ணுறது. ஆனால் லோக்கலில் சரௌண்டிங்கில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நம்பி நீங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா குவாலிட்டி இல்லையான்னு தெரியாமலாம் ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக சில சங்கடங்கள் பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மேலும் அதன் மூலமாக இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்கும்போது உங்கள் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவான பேச்சாக பேசுங்க. அல்லது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட நீங்கள் கவனமாக பேசக்கூடியான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் உங்களுடைய தேவையில்லாத கோபத்தினால அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை வர்றதுக்குண்டான வாய்ப்பு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டை. என் பேச்ச குழந்தைகள் கேட்கவே மாட்டிக்காங்கன்னு சொல்கிறது, இல்லை அவங்க உங்களை ரொம்ப சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்லணும்னா ரொம்ப கோபம் ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு கோபம் போகும். அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது. இந்த மாதிரியான சின்ன பாதிப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் வேலை வருமானம் தங்குதடை இல்லாமல் வருது, எந்தவித மாற்றமும் இல்லாமல் வருது. ஒரு சின்ன பிரச்சனையினால் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகுதுன்னா அது கோபம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீக வழியில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூர் போகிறது, இல்லை உங்களால் முடிஞ்ச டெய்லி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காக போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, யோகாசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதாவது உங்கள் உடலை நீங்களே பாதிப்பு இல்லாதமாக கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடெலாம் நிச்சயம் அவசியம். தியானம்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சில டைம்லாம் இப்போல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு உடம்புக்குலாம் முடியாமல் போயெலாம் நிறைய பாதிப்புலாம் இருக்குது. அவங்களாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிச்சயமாக தியானம், கோயில் வழிபாடு பண்ணுங்கள். ஆன்மீக வழிபாடு என்ன கோவிலோ போய் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அம்மன் வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அம்பாள் வயசில் இருக்கிற அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இதன் பாதிப்புகள்லாம் அவங்கள விட்டு அகன்றும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.